அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தொகுதி 1 குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இன்று 1/4/2025 ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 1 முக்கிய அறிவிப்புகள். தேர்வர்கள் அறிக்கை நாள் 1/4/25. இணையதளத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் 30/4/25. விண்ணப்பத்தை முதல்நிலை தேர்வு 15/6/25. முதன்மை தேர்வு பின்னாடி முடிவுகள் அறிவிக்கப்படும். முதல்நிலை தேர்வு 15/6 ஜூன் 15 முதல்நிலை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாமு ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிவு வந்ததுக்கப்புறம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டிஎன்பிசியில் பதிவு பண்ணி வச்சுருப்போம். ஒரு முறை பதிவு இருக்கும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதிலிருந்து அப்படியே ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் புதுசாக ஒரு முறை க்ரியேட் பண்ணிக்கங்க. எப்பயும் போல் டிஎன்பிசியில் அப்ளை பண்ணுற மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் லாகினை ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடுங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. துணை வட்டாட்சியர், துணை ஆட்சியர் 28 காலி பணியிடங்கள். துணை காவல் கண்காணிப்பாளர் 7. உதவி ஆணையர் வணிக வரி 19. உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சியில் 7. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் 3. உதவி ஆணையாளர் தொழிலாளர் நல வாரியத்தில் 6 போஸ்டிங். மொத்தம் 70 போஸ்டிங் இருக்குது. ஊதிய நிலை தரம் 22. இதில் வயது பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் 21, அதிகபட்சம் அப்படின்னா வயது உச்சவரம்பு இருக்குது. இந்த பதவிகளுக்கு 34. இது துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், உதவி ஆணையர். இதில் பார்த்தீங்கன்னா 34. இளங்கலை சட்ட படிப்பு பிஎலுக்கு 35. உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சிக்கு 34. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் 34. உதவி ஆணையாளர் 34. இதில் பார்த்திங்கன்னா வயது வரம்பு முன்னாள் இராணுவ பணியாளர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகளுக்கு 44, விதவைகளுக்கு 39. இதுலேயும் கேட்டகரி வைஸ் தனித்தனியாக இருக்குது. 55, 40 இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எந்த பிரிவில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி பிசி இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு 39. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 39, 40 இதுதான் உச்சவரம்பு. அதிகமாக குறைஞ்சபட்சம் 21 இருந்தால் போதும். அதிகபட்சம் ஒரு சில இதுக்கு மட்டும் 40. இது இளங்கலை சட்டப்பிரிவு பிஎலுக்கு மட்டும் 40. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 39 கட்டாயம். இதில் எக்ஸப்ஷன் இந்த முன்னாள் இராணுவத்தினர், விடோ, மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 10 வருஷம் கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. இல்லை நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 10+12+3 அந்த பேட்டர்னில் பாஸ் பண்ணியிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ஒவ்வொரு தேர்வுக்கும் எலிஜிபிள் டிகிரி அதுக்கும் கேட்டகரி இருக்குது. உதவி ஆணையாளர் வணிக வரிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பிகாம் பிஎல் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஃபார் டிகிரி இருந்தால் போதும். பட்டய சான்றிதழ் 10+2+3 அந்த கேட்டகரியில் இருக்கணும். உடல் தரம் துணை ஆட்சியர்,
உதவி ஆணையாளர், உதவி இயக்குனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், உதவி ஆணையாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து தரம் 3ல் அதற்கு தகுந்த மாதிரி உடல் தரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வைத்திறன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. துணை கண்காணிப்பாளருக்கு மட்டும் மார்பு சுற்றளவு 86 ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் அது தேவையில்லை. உயரம் 165, பெண்ணுக்கு 155, விரிவு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இது நார்மல் தான். தமிழ் மொழியில் தகுதி தேர்வு கட்டாயம் நீங்கள் வந்து தேர்ச்சி அடையணும். அதேபோல் நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி வகைகள் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு திட்டம் முதல்நிலை தேர்வு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி, அடுத்தது மெயின் எக்ஸாம், அடுத்தது இன்டர்வியூ போஸ்டிங், அந்த மாதிரி தான் இருக்கும். 1:22 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் கூப்பிடுவாங்க. இது பார்த்திங்கனாக்கா பொது அறிவு 175 எல்லாமே டிகிரி ஹோல்டர், டிகிரி ஸ்டாண்டர்டு தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி இதான் முதல்நிலை. பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் 175, திறனறி மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில். மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். அதிகபட்சம் 300, 3 மணி நேரம். இது OMR ஒளிக்குறி உணரி ஆப்டிகல் மார்க் அப்படின்னு OMRல தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். முதன்மை மெயின் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தாள் 1, 2, 3, 4 அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும் 10ஆம் வகுப்பு தரம். அதுக்கப்புறம் பொது அறிவு 1, 2, 3 இந்த மாதிரிலாம் அதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 850 மார்க் நீங்கள் அதிகபட்சம் எழுத போகிறீங்க. அது குறைஞ்சபட்சம் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதுதான் க்ரைட்டீரியா. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு அதுக்கு உண்டான டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறது 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதில் வந்து பேர் இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோ கீழே பேர், என்றைக்கு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த டேட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 KB to 50 KB வரையும் இருக்கலாம். அதுலேயே வந்து கையெழுத்து இருக்கும், பார்த்துக்கலாம். தேர்வுக்கு எங்கெங்கெல்லாம் முதல்நிலை தேர்வுக்கான மையங்கள் அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த கோடு கொடுக்கணும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சிதம்பரம், தருமபுரி இருக்குது. திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சேலம், ஆத்தூர், காரைக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர் எல்லாமே சென்டர் இருக்குது. நாகர்கோவில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, திருமங்கலம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, துறையூர், திருநெல்வேலி, சேரன் மகாதேவி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், திண்டிவனம், விருதுநகர் முதலான 44 எக்ஸாம் சென்டர் இருக்குது. முதன்மை தேர்வு அதுக்கப்புறம் பின்னாடி அறிவிப்பு வரும், அதை அப்புறமேல பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, தேர்வு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா இணைய வழியில் கட்டணும். முதல்நிலை தேர்வுக்கானது இது அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக உட்காந்து படிங்க. தமிழ் நமக்கு நம்ம சேனல்லையே அதுக்கான சிலபஸ் எல்லாமே வரும், பார்த்துக்கலாம். தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்க அப்படின்னாக்க அதுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க. அதுக்குண்டான சான்றிதழும் நம்ம டிஎன்பிசிலே இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. சரிங்களா? ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. நன்றி.